Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நாம் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி வந்து தேவைப்படும். ஸோ அது முன்ன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ கூட வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அடுத்து எப்படி யூடியூப் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன் இல்லையா, தமிழ் டெக் கைடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஐடி வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேப்ல என்ன பண்ணுங்க, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆச்சு. நெக்ஸ்ட் டேப்ல வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் டாப் கார்னர் பார்த்தீங்கன்னா டீன் உங்களுடைய லோகோ இருக்கு இல்லையா, அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் சேனல் இருக்குல்ல. ஸோ ஆல்ரெடி இங்கே இமெயில் ஐடி என்னுடைய டிஸ்பிளே நேம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இமெயில் ஐடி ப்ளஸ் டிஸ்பிளே நேம் காட்டிட்டு இருக்கு. கிரியேட்டிவ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கிரியேட்டிவ் சேனல் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேம், அந்த நேம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நேம் என்ன நேமோ உங்களுடைய சேனல் நேமோ அதை கொடுத்துக்காங்க. சப்போஸ் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு என்ன டிஸ்பிளே நேம் கொடுத்தீங்கன்னா அந்த நேம் வந்து காட்டுது. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பிக்சர் அப்லோட் பண்ணதுனாலையும் அப்லோட் பண்ணலாம். பட் நான் பிக்சர் வந்து அப்புறம் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதையும் ஹேண்டில் கொடுத்துருக்கு. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் கைடர் அப்படின்னு சொல்லிட்டு வேற எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. இல்லை நீங்கள் இதே தான் வேணும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இல்லைன்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 7 அப்படின்ற மாதிரி சேர்த்திக்கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குது. ஸோ என்னோட இமெயில் நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் கைடர் 7. ஆக்சுவலி யாருன்னா உங்களை டேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி இங்கே காட்டும் தமிழ் டெக் கைடர் 7 அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரியேட் சேனல் கொடுங்க. ஒன்ஸ் வந்து சேனல் கிரியேட் ஆனதையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இஸ் பீங் கிரியேட்டட், செக் பேக் இன் ஃபியூ மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து இங்கே இந்த இதை கிளிக் பண்ணிட்டு யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த வியூவில் வந்துடும். ஸோ இந்த வியூ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். நம்முடைய சேனல் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நிறைய வந்து இருக்குது. ஆக்சுவலி டேஷ்போர்ட், கண்டென்ட் அனலிட்டிக்ஸ், இது மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெளிவாக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேசிக்ஸில் செட்டிங்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த செட்டிங்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணதையும் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் டிஃபால்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை செலக்ட் பண்ணிடுங்க. ஐஎன்ஆர்ன்ட்டு இந்தியன் ருப்பி. அதுக்கடுத்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் செட்டிங்ஸில் கீழே அது சேனல்னு இருக்கு இல்லையா, சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்குது. ஒன்று பேசிக் இன்ஃபோ, அட்வான்ஸ் செட்டிங் அண்ட் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு இருக்கு. இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி போங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனேபிள் இருக்கும். ரெண்டாவது வந்து இன்டர்மீடியட் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. அந்த எலிஜிபிலிட்டி கிளிக் பண்ணீங்கன்னா வெரிஃபை ஃபோன் நம்பர்னு வரும். எல்லாருமே இது வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுறேன். டெக்ஸ்ட் கோட் நான் கொடுக்குறேன். இந்தியன் செலக்ட் பண்ணிட்டு கெட் கோட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலுக்கு வந்து 6 டிஜிட் கோடு வந்திருக்கும். அதை நான் என்டர் பண்ணுறேன். ஒன்ஸ் கோடு என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுங்க. இப்போ போன் வெரிஃபைடு நம்பர் வந்து வெரிஃபைடு வந்துருச்சு. மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்மீடியட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர் தேர்ட் ஆப்ஷன் எலிஜிபிலிட்டி, அதை கிளிக் பண்ணுங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒன்று வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணணும், அப்படி இல்லை வேலிட் ஐடி ப்ரிஃபியூ, அது சேனல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அக்சஸ் ஃபீச்சர்னு கொடுங்க. அக்சஸ் கொடுத்து நான் வீடியோ வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வீடியோ வெரிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து கெட் த இமெயில்னு இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் இங்கே வந்துருச்சுங்களா. ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன். ஒன்று மொபைலில் பண்ணுறதுனா பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் எடுத்து ஸ்கேன் பண்ணுங்க இந்த லிங்க்கை, அந்த ஸ்கேனரை. இந்த ஸ்கேனரை வந்து ஸ்கேன் பண்ணி வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணிட்டா, ஆக்சுவலி இந்த வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணோடி பார்த்தீங்கன்னா அந்த
இது வந்து சிம்பிள் காட்டும். அந்த சிம்பிள் வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து டர்ன் பண்ணணும். ஸோ அதை பண்ணிட்டு கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி 24 hours அப்படின்னு சொல்லிட்டு 24 hours வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடும். 24 hours வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து இது க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வாங்க. அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ் சேனல் ஃபார் கிட்ஸா அப்படின்ட்டு ஆக்சுவலி நம்ம வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே போட போறோம். அதனால வந்து ஐ வாண்ட் டு ரிவ்யூ த செட்டிங்ஸ் எவ்ரி வீடியோ அப்படின்ற மாதிரி போட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து சேவ் பண்ணிக்க, அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பேசிக் இன்போல கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்சி, அதாவது எங்கேருந்து நீங்க வீடியோ பண்றீங்க அப்படின்றத பத்தி நான் இந்தியான்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் நேமை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கீவேர்டு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து முன்னாடி வரும். ஸோ வந்து நான் தமிழ் டெக் கைடர் அப்படின்றத கொடுக்குறேன். இதை வந்து கேப் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அது மாதிரிலாம் கொடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு 4-5 கொடுத்துருவாங்க, நிறைய கொடுத்துருவாங்க. பட் இப்போதைக்கு நான் வந்து ஷார்ட்டாக ஒரு 2-3 மட்டும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் செட்டிங்ஸ் போங்க. சேனலில் கீவேர்டு கொடுத்துட்டு ஓகேங்களா, முடிஞ்சது. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் இந்த பேசிக் இன்போ, அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அண்ட் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி இது 3மே கொடுத்துட்டோம். முடிஞ்சது. அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து அப்லோடு டிஃபால்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, அப்லோட் டிஃபால்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் டைட்டில் வந்து உங்கள் சேனல் நேம் கொடுத்துவாங்க. அதுக்கடுத்து டிஸ்கிரிப்ஷன்லையும் வேற வேற உங்க சேனலை பத்தி கொடுத்துருவாங்க அப்லோட் லிஸ்ட். பட் இப்போதைக்கு நான் வந்து ஷார்ட் டெம்பரரி கொடுக்குறேன். அதுக்கடுத்து பின்னாடி பண்ணிங்க விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்னு கொடுத்துக்கோங்க. பின்னாடி வந்து அன்லிஸ்ட், ப்ரைவேட் லிஸ்டட் அப்படின்றது அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கடுத்து டேக் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டேக்ஸ் வந்து நீங்க இங்க வந்து ஆட் பண்ணிக்காங்க, சேனலுடைய டேக்ஸ் நேம். இதுவும் நான் வந்து ஷார்ட்டா ஒன்று மட்டும் கொடுக்குறேன். பட் பின்னாடி நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சாம்பிள் வீடியோக்காக. ஏன்னா நான் நிறைய மெதுவாக பண்ணிட்டு இருந்தேன்னா வீடியோ லென்த்தாக போகும், உங்களுக்கும் பார்க்கறது கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ஷார்ட்டா நான் சொல்றேன். அதுக்கடுத்து இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. அட்வான்ஸ் செட்டிங்ல பாத்தீங்கன்னா அடுத்து வந்து இங்க முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் இருக்கு. அதுல வந்து கேட்டகரி வந்து நீங்க எந்த ரிலேட்டடா வீடியோ போட போறீங்க அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் தமிழ் டெக் கைடுன்றது பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் யூஸ் பண்றது வந்து கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டட். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் செலக்ட் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் கேப்ஷன்ஸ் சர்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல தான் வீடியோ போட போறேன். அந்த இதனால தமிழ்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து அதுக்கடுத்து கமெண்ட்ஸ் ஆனர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் பேசிக் இது மாதிரி ஸ்ட்ரைக் கமெண்ட் இது மாதிரி வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணலாம். எந்த கமெண்ட் யார் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டு கொடுத்தோம் அப்படின்னா யாரா கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த கமெண்ட்டை நாம் ரிவ்யூ அப்ரூவல் கொடுத்தா தான் வந்து இதுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த செட்டிங்ஸ்லாம் இதில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ் டெக் கைடர் இவங்க தான் வந்து ஓனரா இருப்பாங்க. இன்னும் வேற யாருக்குன்னா நீங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு வந்து நான் இன்னொரு டெய்லி எனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு என்ன பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர், எடிட்டர், லிமிடெட், வியூவர் அது மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு எந்த பர்மிஷன் கொடுக்கணும் நான் சொன்ன மேனேஜர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ அக்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இன்விடேஷன் இருக்கும். இப்போ சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரொசீட் கேட்கும். ஒன்ஸ் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். நான் பாஸ்வேர்ட் கொடுத்து வெரிஃபை பண்ணுறேன். வெரிஃபை பண்ணதுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் போயிருக்கும். ஸோ இங்கே வந்துருக்குங்க இல்லையா, இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய என்னது இந்த தமிழ் டெக் கைடனுடைய இந்த லிங்க் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படின்னா தமிழ் டெக் இந்த யூடியூப் சேனல் வந்து நானும் வந்து அக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும், அப்லோட் வீடியோ எல்லாமே பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
இந்த கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மாடரேட்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேக் பிளாக் வேர்ட்ஸ், அப்புறம் எதனா இந்த தப்பான வேர்டு, இது எதனா இந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பண்றது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லிங்க்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் ஆயிடும். அதாவது பிளாக் பண்ணி அந்த லிங்க் யாருமே போஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு இது பண்ணிடும். இவ்வளவுதான் ப்ரஸ். அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து உங்களுக்கு நான் ஒரு யூடியூப் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பேசிக்கா தேவையோ இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. இந்த இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து ஓரளவுக்கு முன்னாடி டாப்ல வந்து காட்டும். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் உள்ள இருக்கக்கூடிய இந்த டூல்ஸை பத்தி எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.